தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தனக்கான வாய்ப்பை கண்டிப்பாக தருவார் என்று கன்னியாகுமரியில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த நடிகர் தாடி பாலாஜி தெரிவித்தார். அது கடவுள் தான் தெரியும். இல்லை, நான் தொடர்ந்து இப்போ நீங்கள் கரூர் சம்பவம் கூட பார்த்தீங்கன்னா நான் நேரில் போயிருந்தேன். இது முழுக்க முழுக்க தலைவருக்காக நான் பண்ணுற ஒர்க்கு தான். மேபி சொல்ல முடியாது, இன்னைக்கு ஒரு நல்ல நிகழ்ச்சி வந்திருக்கேன். நான் எனக்கான வாய்ப்பு நிச்சயமா தலைவர் ஒரு நாள் கூப்பிட்டு கொடுப்பான்னு நினைக்கிறேன். நிச்சயமா போவோம். DNA டெஸ்டிற்கு வருவதாக கூறிய மாதம்பட்டி ரங்கராஜ் ஒரு மாதமாக ஓடி ஒளிவதாக ஆடை வடிவமைப்பு நிபுணர் ஜாய் கிறிசல்டா குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைக்கு ஆஜரான பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தம்முடைய செல்போன் எண்ணை பலருக்கும் கொடுத்து மாதம்பட்டி ரங்கராஜ் தரப்பினர் கொலை மிரட்டல் விடுப்பதாகவும் புகார் தெரிவித்தார். இன்ஸ்டாகிராம் வந்து குழந்தைக்காக ஓப்பன் பண்ணியிருந்தேன். அது வந்து ரங்கராஜ் அவங்க டீம் சேர்ந்து அதை ரிப்போர்ட் பண்ணி இது பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி இந்த மாதிரி இன்னொருத்தவங்களை அவங்க ரிப்போர்ட் பண்ணணும்னு ஒன்று பிளான் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது எனக்கு தெரியும். ஸோ இது முழுக்க அவங்க தான் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் இது சம்மந்தமாக ரங்கராஜ் மேலே சைபர் க்ரைமில் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். அண்ட் அவர் பேஜை தான் சஸ்பெண்ட் பண்ண முடியும். பட் அந்த குழந்தையோட இதை அவர் என்ன பண்ணுவார், டிஎன்ஏ டெஸ்ட்டு வேணும்னு பண்ணணும்னு சொல்லிட்டு ப்ரூஃப் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஒரு 1 month ஆச்சு அவர் அவரோட இன்ஸ்டாகிராமில் ஸ்டேட்மெண்ட் போட்டு. அதுக்கப்புறம் அதுக்கான பதிலும் நானும் கொடுத்துட்டு தான் இருக்கிறேன். இன்ஸ்டாகிராமில் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்றேன். அண்ட் ஈவன் ஹாஸ்பிட்டல் முன்னாடி கூட நான் உங்கள் முன்னாடி ப்ரெஸ் மீட் பண்ணேன். அப்போவும் நான் வர சொல்லி கேட்டிருந்தேன். கிட்டத்தட்ட நான் ஒரு 4 வாட்டி இது பண்ணியாச்சு. இப்போ வரைக்கும் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. ஏன் டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும், அப்போ ப்ரூஃப் பண்ணால் தான் நான் இதெல்லாம் பண்ணுவேன்னு சொன்ன ரங்கராஜ் எங்கே போயிட்டாரு? எதுக்கு பயந்து ஓடுறாரு? அவர் மேலே தப்பு இல்லை. நான் டிஎன்ஏ டெஸ்ட் வர வேண்டியதானே? ஏன் 1 month இப்போ வரைக்கும் அந்த டெஸ்ட்டுக்கான ஒரு இதுவும் அவர் பண்ணல? எவ்வளோ நாள் ஓடுவார்? அவருக்கே தெரியும் இது அவரோட குழந்தை, டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தால் மாட்டிப்பாருன்னு அவருக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதனால அவர் இப்போ அப்ஸ்காண்ட் ஆகி போயிட்டுருக்காரு. என்னோடய நம்பர்ஸ் நிறைய பேருக்கு கொடுத்து மெசேஜ் பண்ண சொல்கிறாரு. அண்ட் மெசேஜ் பண்ணுறவங்களுமே ரங்கராஜ் தான் கொடுத்தாங்கன்னு சொல்லி எனக்கு அனுப்புகிறாங்க. ஸோ அதெல்லாமே நான் வச்சுருக்கேன். அதெல்லாமே ரொம்ப சைல்டிஷ் பிஹேவியர். அதெல்லாம் ஏன் பண்ணுறாருன்னு தெரியல.